ஹலோ விவாஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, பிப்ரவரி 15ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரியானது நடைபெற இருக்கிறது. ஸோ இந்த நாளில் பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்படுதுங்க. ஸோ இந்த நாளில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தால் பார்த்திங்கன்னா விருச்சிக நேயர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்களானது கிடைக்கப் போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலையில் இருந்து தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா பார்க்கும் பொழுது என்னென்ன விஷயங்களானது நடக்க இருக்குது அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதேபோல் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக நேயர்கள் ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது குறித்தும் இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க விருச்சிக நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்க்கலாம். பிப்ரவரி 15ஆம் தேதி அன்று மகா சிவராத்திரியானது நடைபெற இருக்கிறது. ஸோ அதனால் 4 கால பூஜைகளுக்கு தரிசனம் செய்வது, பசுனை நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது, அன்னதானத்திற்கு உதவி செய்வது உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மறக்காமல் இந்த மகா சிவராத்திரியின் போது விருச்சிக நேயர்கள் செய்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஒரு விஷயங்களானது முன்னேற்றத்தையாக ஏற்படுத்தி கொடுப்பார் சிவபெருமான் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நாளில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்படுவதனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களானது ஓரளவுக்கு சாதகமாக தான் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இப்பொழுது பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக நேயர்களுக்கு என்னென்ன விஷயங்களானது நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. விருச்சிக நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா எதிரிகளுடைய விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கணுங்க. அதேபோல் வழக்கு கோர்ட் கேஸ் போன்ற எல்லா விஷயங்களிலுமே பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்த பந்த உறவுகள் விஷயங்களிலும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். பெரியவர்களினுடைய தேக ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஆனாலுமே கொஞ்ச நாட்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்களானது உங்களுக்கு உண்டாகுங்க. நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, மண் வாங்குவது, விவசாயம் செய்வது, கால்நடைகள் வாங்குவது, பசுமாடுகள் வாங்குவது போன்ற அபரிமிதமான நன்மைகளானது உண்டாகும். மகாலட்சுமியினுடைய அனுகிரகங்களானது உண்டாகுங்க. இதயத்தில் பாதிப்புகள் உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது நல்லது. மற்றபடி பார்த்திங்கன்னா பண வரவு, தொழில் வரவு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் தன்னுடைய இடத்தை பார்ப்பதனால உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என எல்லாமே பார்த்திங்கன்னா நன்றாக இருக்கு. புதிய பொறுப்புகளானது சேருங்க. செல்வாக்குகளானது ஏற்படும். யோக பலத்தை பார்த்திங்கன்னா அதிக அளவில் பெறக்கூடிய யோகங்கள் உண்டாகும். உத்தியோக மேலாண்மையில் பார்த்திங்கன்னா உள்ளவர்களுக்கு நல்ல பெயர் புகழ்களானது ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கானது ஏற்படுங்க. அதேபோல் விசா, கிரீன் கார்டு, துபாய் கோல்டன் இந்த மாதிரி கிடைக்கவில்லையே என வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கக்கூடிய யோகங்களானது உண்டு. படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் எல்லோருமே நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. ஆரோக்கியம், எதிரிகள் விஷயத்தில் கவனங்களானது உங்களுக்கு தேவை. தானம் செய்வது நன்மை பயக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் பார்த்திங்கன்னா செய்வது நல்லது. அடிவயிறு, இரத்த அழுத்தம், கொழுப்பு, மன அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் பார்த்திங்கன்னா மேலும் தொடர்ந்து நீங்கள் துர்க்கை வழிபாடு செய்வது உங்களுக்கு அற்புதமான மேன்மையை கொடுக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். துர்க்கை கவசம் தினந்தோறும் கேட்பது, படிப்பது நன்மையை கொடுக்கும். மேலுமே விருச்சிக அவர்களுடைய வேலையில் பார்த்திங்கன்னா அழுத்தத்தை சந்திக்க நேரிடுங்க. உங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் பார்த்திங்கன்னா முடிக்க கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனையை தரும் அப்படின்னு சொல்லலாம். வேலை மற்றும் சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பானதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வேலையை மேம்படுத்துவதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு செய்து கொள்வது நல்லது. வேலையினுடைய தரத்தையும் உங்களுடைய திறமையையும் பார்த்திங்கன்னா நிரூபிக்க முடியும். வேலை தொடர்பாக அதிக பயணங்கள் பார்த்திங்கன்னா செய்ய வேண்டியதும் இருக்கும். அதே சமயம் உங்களுடைய பொருளாதார நிலைகளானது மிதமானதாக இருக்குங்க. ஓரளவு சேமிப்பு பார்த்திங்கன்னா செய்ய முடியும். குடும்ப தேவைகளுக்காக அதிகம் செலவிட நேரிடும். குடும்பத்திற்காக அர்ப்பணிப்புடன் நீங்கள் உழைப்பீர்கள். வேலை தொடர்பாகவும் சில பயணங்களும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடும்.
அதேபோல் வாழ்க்கை துணையுடன் நல்லுறவை வந்து பார்த்திங்கன்னா பேண முடியாமல் போகலாம். உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சிலும் செயலிலும் கொஞ்சம் நிதானத்தை நீங்கள் வந்து கடைபிடித்தாக வேண்டும். கொஞ்சம் அனுசரித்து செல்லவும். உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது கூடுதல் கவனத்தை செலுத்தவும். இந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனம் அதிகம் இருக்கும். சிலருக்கு கால் வலி மற்றும் தொண்டைகளில் வலி அதிகரிக்கும். உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொள்ள அதற்கு ஏற்ற உடற்பயிற்சி மற்றும் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடும் தினமும் சூரிய நமஸ்காரமும் செய்வது அவசியம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் உங்களுடைய தன குடும்பாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமான குரு 8இல் வக்ரம் அடைந்த நிலையில் அவர்களுடைய முன் ராசிக்குரிய பலனை வழங்க வேண்டியதாக இருக்கின்றார்கள். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுபிச்சங்களானது ஏற்படும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணமானது வந்து சேருங்க. தைரியமாக செயல்படக்கூடிய மனநிலைகளானது உண்டாகும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகளானது விலகுங்க. விற்பனையில் எதிர்பார்த்த லாபங்களானது ஏற்படும். அதேபோல் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவே வந்து இருப்பார்கள். சமீபத்தில் உறவுகள் நண்பர்களால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவங்களை நீங்கள் அடைந்திருக்கலாம். நீங்கள் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடத்த வேண்டும், இனி எப்படி வாழ வேண்டும் என்ற முடிவிற்கு வருவீர் அப்படின்னு தாங்க சொல்லணும். கர்மகாரகன் சனி பகவானினுடைய பார்வை ராசிக்கு கிடைப்பதனால உங்களுடைய செயல்களில் நிதானங்களானது இருக்கும். எடுக்கக்கூடிய வேலைகள் உடனுக்குடன் முடிவிற்கு வராமல் இழுபறியாகுங்க. அதற்காக மனம் தளர வேண்டாம். சனி நிதானமாக வந்து பார்த்தீங்கன்னா பலன் தரக்கூடியவர் என்பதனால உங்களுடைய உழைப்பிற்குரிய பலன்களானது கிடைக்கும். அதே நேரத்தில் உடல்நிலையில் கூடுதல் கவனங்களானது தேவைப்படும். கடந்த 2.5 ஆண்டுகளாகவே சனி பார்வையினால உங்களுடைய உடல்நிலையில் ஏதேனும் பாதிப்புகளானது இருக்கும். விரைவில் சனி பயிற்சியாக இருப்பதனால சங்கடங்களானது விலகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசியில் உள்ள அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். சனி சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து உடல் மன ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா சங்கடங்கள் தருவதுடன் அவரது பார்வையாலும் சங்கடப்படுத்தக்கூடிய நிலையில் சூரியன் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது கடலில் தத்தளிப்பவர் கரைக்கு வந்தது போல மகிழ்ச்சியை கொடுப்பார். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த வேலைகள் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடியும். குடும்பம் தொழில் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட நெருக்கடியானது விலகுங்க. அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா கனவாகவே இருந்த பல முயற்சிகளானது இப்பொழுது உங்களுக்கு கை கொடுக்க போகிறது. உடல்நிலையிலும் முன்னேற்றங்களானது ஏற்படும். தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு மனநிலைகளானது உண்டாகுங்க. தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தையும் நீங்கள் காணலாம். அதே சமயம் பெரிய அளவில் சங்கடங்களை சந்தித்த உங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாகவே வந்து அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மனதில் நிம்மதியானது ஏற்படும். ஆனால் தாய்வழி உறவுகளுடன் இடைவெளியானது ஏற்படும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் உள்ள கேட்டயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு யோகமான பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா புதாத்திய யோகத்தினால தெளிவாக நீங்கள் செயல்படுவீர்கள். எடுத்த வேலைகளில் எடுத்த ஆதாயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இழுபறியாக இருந்த முயற்சிகளானது வெற்றியாகுங்க. சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியவில்லை, எடுத்த வேலைகளை நடத்தி முடிக்கவில்லை என்ற ஒரு நிலைகளானது உங்களுக்கு மாறும். வருமானங்களும் அதிகரிக்குங்க. சுறுசுறுப்புடன் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட தொடங்குவீர்கள். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதனும் சூரியனும் செல்வாக்கை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள். எந்தவித சங்கடங்கள் வந்தாலுமே அதனை நீங்கள் சமாளித்து வாழக்கூடிய நிலைகளானது உண்டாகும். சிலருக்கு புதிய சொத்தானது சேரும். இந்த மாதங்கள் முழுவதுமே சப்தமாதிபதி சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதனால குடும்பத்தில் மகிழ்ச்சியானது இருக்கும். அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கலாம். நேற்று வரை வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடியில் இருந்த உங்களுக்கு இப்பொழுது இந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக ஒரு யோகமான ஒரு மாதமாக இருக்க போகிறது. இது எல்லாமே எப்படி நடந்தது, மந்திரமா மாயமா என நினைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு தாங்க சொல்லணும். உறவுகளுடைய மத்தியில் செல்வாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. பட்டம் பதவி என்ற கனவானது நினைவாகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் உண்டாகுங்க. அதேபோல் எதிரிகளை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து வெற்றியும் பெறக்கூடிய நிலைகளானது ஏற்படும். இந்த ஒரு காலகட்டத்திற்கு பிறகு வியாபாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கலாம். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வுகளானது கிடைக்குங்க. கலைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை காணலாம். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறைகளானது அதிகரிக்கும். விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்களும் எப்பொழுது உண்டாகும்.
மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.